இந்த 16 வயதுடைய இந்த சிறுமி எதனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்? வெறும் 3 நாட்கள்ல அந்த குற்றவாளிகளை அண்ணாமலை எப்படி கண்டுபிடிச்சாரு? அந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமாக இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்த அண்ணாமலை இந்நாள் வரைக்குமே அந்த ட்ரஸ்ட் மூலமா சரி பண்ணிட்டு வராங்க. அப்படி அது என்ன விஷயம்? இதற்கான விடைகளை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். போன எபிசோட்ல கர்நாடகாவோட சிஎம் சொன்ன மாதிரி வெறும் 2 நாட்கள்ல அந்த குற்றவாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கைது பண்ணிருப்பாரு அண்ணாமலை. ஆனா வெறும் 2 நாட்கள்ல அந்த குற்றவாளிய அண்ணாமலை எப்படி கண்டுபிடிச்சாரு? தினமும் பள்ளி செஞ்சு வீடு திரும்புற அந்த சிறுமி அன்னைக்கு திரும்பாததற்கு காரணம் என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் 9. சம்பவம் நடந்த அந்த நாள் அன்னைக்கு என்னைக்கும் போல தன்னோட வீட்டுல இருந்து தன்னோட தோழிகளுடன் பள்ளிக்கு கிளம்புறாங்க அந்த சிறுமி. தினமும் தன்னோட தோழிகளோட தான் பள்ளியில இருந்து வீட்டுக்குமே வருவாங்க. ஆனா அன்றைக்கு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருந்திருக்குது. இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் 2 ஷிஃப்டா நடக்கும். ஒன்னு 6 மணிக்கு முடியும், இன்னொன்னு 6:30க்கு முடியும். அந்த சிறுமியோட தோழிகளுக்கு 6 மணி ஷிஃப்ட்லயே அவங்க முடியுது. அதனால அந்த ஷிஃப்ட் முடிஞ்சதுமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த சிறுமிக்கு 6:30க்கு தான் முடியுது. அதனால அவங்களோட தோழிகள் இல்லாம தனியா வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த சிறுமி. அந்த பள்ளியில போதிய அளவு கம்ப்யூட்டர் இல்லாத காரணத்தால அந்த சிறுமிக்கு செகண்ட் ஷிஃப்ட் தான் அலாட் பண்றாங்க. அவளோட ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு 6:30 மணிக்கு தான் பள்ளியில இருந்து வீடு திரும்புறா. இந்த சிறுமி பள்ளியில இருந்து வீடு திரும்பக்கூடிய அந்த பாதையை பார்த்தோம் அப்படின்னா மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டு பகுதி. கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் நடந்துதான் அந்த சிறுமி அவளோட வீட்டுக்கு போகணும். அந்த வழியில தனியா அந்த சிறுமி நடந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த அங்க இருந்த ஒரு 3 நபர்கள் இந்த சிறுமி கிட்ட போய் தேவையில்லாத பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்க. இந்த சிறுமி அமைதியா இருப்பா அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த சிறுமி எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்கா. உடனே அந்த நபர்கள் இந்த சிறுமியை தாக்கி வலுக்கட்டாயமா பாலியல் சீண்டல்ல ஈடுபடுத்தி அந்த சிறுமியை கொலையுமே பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் அண்ணாமலைக்குள்ள தனிப்பட்ட ரீதியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் உண்டாக்கி இருக்குது. ஏன்னா இந்த சிறுமி 10th ஸ்டாண்டர்ட்ல டாப்பரா இருந்திருக்காங்க. டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட தன்னோட பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. தன்னோட டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவை செதைச்சது யார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற அண்ணாமலைக்குள்ள பல கேள்விகள். இதற்கு காரணம் அந்த 3 குற்றவாளிகள் மட்டும்தானா? இதற்கு ஒரு வகையில அந்த பள்ளி நிர்வாகம், காவல்துறை, கவர்மெண்ட்டுமே காரணம் அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. அந்த பள்ளி நிர்வாகம் கூடுதலா 2 கம்ப்யூட்டர் வச்சிருந்தா அந்த சிறுமிக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட செலவு எதையுமே பொருட்படுத்தாம அந்த இடத்துக்கு ஒரு வேன் விட்டிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காதே. அது மட்டும் இல்லாம இந்த காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் ஒரு பைக்லயாவது அந்த இடத்துல பேட்ரோல் போயிட்டு இருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு பல கோணங்கள்ல யோசிக்க ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை. இந்த சம்பவத்தால தனக்குள்ள இருந்த அந்த மன அமைதியை இழந்த அண்ணாமலை தன்னோட மனைவி கிட்ட போய் இதை பத்தி பேசுறாங்க. அப்ப அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து அந்த சிறுமியோட பேர்ல நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதன் அடிப்படையில இன்றைய வரைக்குமே அந்த சிறுமியோட பேர்ல ஸ்காலர்ஷிப் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு வராங்க. அண்ணாமலை இந்த ட்ரஸ்ட் மூலமா அந்த பள்ளிக்கு மட்டும் இல்ல, அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300 பள்ளிகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்ப அண்ணாமலை கிட்ட 300 பள்ளிகளுக்கு ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு சொத்து இருக்கா அப்படின்னு. இந்த ஸ்பான்சர் அண்ணாமலை மட்டுமே பண்ணல, பல நபர்கள் இந்த ட்ரஸ்ட்ல அவங்களோட பணத்தை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, பல பொருளாவுமே ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபர் அந்த பள்ளி மட்டும் இல்லாம பல பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 50 கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. இன்னொரு நபர் அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நபர் அந்த பள்ளிகளுக்கு வேன் விட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 365 நாளும் அந்த வேனுக்கு தேவையான டீசலையுமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது குறித்து அண்ணாமலை சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க கொடுக்கறதுக்கு மனசு எல்லார்கிட்டயுமே இருக்குது, ஆனா அதற்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் இருக்கணும், அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் தான் நான் அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்படி அண்ணாமலை கர்நாடகால எஸ்பியா பணியாற்றி வந்த அந்த காலகட்டத்துல அவர் பல சவால்களை எதிர்கொண்டிருக்காரு. அதுல மிக முக்கியமான ஒரு சவால்கள்ல ஒன்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது லாக்அப் டெத். அண்ணாமலை எஸ்பியா பணியாற்றிட்டு வந்த அந்த மாவட்டத்துல இருக்கிற ஒரு காவல் நிலையத்துல லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலைக்கு தகவல் வருது. கிடைத்த தகவலை தொடர்ந்து அண்ணாமலை விரைந்து அந்த காவல் நிலையத்துக்கு போக புறப்படுறாரு. அந்த காவல் நிலையத்திற்கு போகும் வழியிலேயே அண்ணாமலைக்குள்ள 1000 கேள்விகள். அவர் அப்போதைக்கு ஒரு இளம் IPS ஆபீசர் தான். இதுவரைக்கும் அது போன்ற லாக்அப் டெத்தை அண்ணாமலை நேர்ல பார்த்ததே கிடையாது. இதனால இது தனக்கு ஒரு மிக மோசமான ஒரு சம்பவமா இருக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை நினைச்சிட்டே அந்த காவல் நிலையத்துக்குள்ள போறாரு.
அங்க காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அந்த லாக்அப்குள்ள ஒரு கைதி ஒரு துணியால தூக்கிட்டு நிலைமையில சடலமா இருக்கிறத அண்ணாமலை பார்க்கிறார். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க தொடங்குறாரு அண்ணாமலை. அந்த கைது செய்யப்பட்ட நபர் குடிச்சிட்டு தன்னோட மனைவியை தாக்கியிருக்காங்க. இதனால அந்த மனைவி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. கொடுத்த புகாரின் அடிப்படையில நள்ளிரவுல அந்த நபரை கைது பண்ணி காவல் நிலையத்திற்கு அழைத்து உடனே லாக்அப்குள்ளேயுமே அடிச்சிருக்காங்க. அந்த நபருக்கு காவல் அதிகாரிகள் இரவு உணவு கொடுத்திருக்காங்க. பின்பு அந்த நபர் எனக்கு ரொம்ப குளிருது, என்னால முடியல, ஒரு பெட்ஷீட்டில் ஏதாவது துணி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐயுமே ஒரு பெட்ஷீட்டை கொடுத்திருக்காங்க. அதன் பின்பு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிள் செக் பண்றதுக்காக திறந்து பார்த்திருக்காரு. அப்போ அந்த நபர் தூக்கிட்டு சடலமா இருந்த நிலைமையில காணப்பட்டிருக்காரு. காவல் நிலையத்துல இருந்த ஒரு கைதி இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த நபரை போலீஸ் அதிகாரிகள் தான் அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு போராட்டம் எல்லாமே நடத்துறாங்க. அந்த போராட்டம் ஒரு கட்டத்துல கலவரமாவே மாறுது. இதற்கு முழு பொறுப்பு அண்ணாமலை தான். அதற்கு காரணம் என்னன்னா, அண்ணாமலை தான் அந்த மாவட்டத்தோட எஸ்பி. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுது. இந்த நோட்டீஸ் குறித்து டிஸ்கஸ் பண்ண அண்ணாமலை அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த கலெக்டர் கிட்ட போறாரு. அண்ணாமலை கலெக்டரை பார்க்க போகும்போது அந்த இடத்துல இது தொடர்பா சம்பந்தப்பட்ட பல முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உடனே அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா இது போன்ற சூழல்ல அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்றதுதான் ஒரு சரியான ஒரு நடவடிக்கையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆரம்பத்துல, அதாவது உடனடியா அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மனித உரிமை ஆணையமே நம்ம ஒரு சரியான நடவடிக்கையை உடனே எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது பொதுமக்களையுமே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையா இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்சியர் அண்ணாமலை கிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆட்சியரோட யோசனை அங்க இருந்த பெரும்பாலான அதிகாரிகளுக்கு சரியான ஒரு நடவடிக்கையா தான் தோன்றுச்சு. அந்த சம்பந்தப்பட்ட எஸ்ஐ கூட தான் அந்த கைதிக்கு பெட்ஷீட் கொடுத்தது தவறு, இதற்கு தான் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்டே சொன்னாரு. அதன் பிறகு அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாருமே அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்காகவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலையோட பதிலுக்காக காத்திருந்த அந்த மொத்த அதிகாரிகளுமே அண்ணாமலையோட பதில கேட்டு ஒரு கணம் அதிர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ணாமலையோட பதில் அந்த ஆட்சியருக்கு ஒரு மிகப்பெரிய இடியா இருந்துச்சு. அப்படி அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருப்பாரு? இப்போ தமிழ்நாட்டோட பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை லாக்அப் டெத்துக்கு எதிராக ஒரு மிக வலுவான குரலை வச்சுட்டு வராரு. ஆனா அன்றைக்கு அண்ணாமலை என்ன முடிவு எடுத்தாரு? அண்ணாமலை முன்ன இருந்தது 2 வழி, ஒன்னு தர்மம், இன்னொன்னு சட்டம். இந்த 2ல அண்ணாமலை எதை சூஸ் பண்ணாங்க? அதை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.